குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. விருஷபத்வயாய வித்மகே கிருணீஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமஹி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரஜோதயாத். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர, ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. ஆன்மீக அன்பர்கள் எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரம். இன்னைக்கு வியாழக்கிழமை, குருவுக்கு உகந்த நாள். கடந்த ஒரு வருஷத்துக்கு மேலேயும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்முடைய பிரத்யக்ஷ தெய்வம் பூஜ்ய ஸ்ரீ காஞ்சி மகா சுவாமிகள் நடத்திட்டு வர அற்புதங்கள் மற்றும் முக்கியமான நிகழ்வுகளை ஒரு சிறு கதை வடிவில் உங்கள்கிட்ட சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முருகனோட அறுபடை வீட்டில் உண்டான திருத்தணி மலையில் பலகாலம் முன்னால் நடந்தது. பார்க்கலாமா? இந்த நிகழ்வு நடந்தபோது மார்கழி மாதம் வச்சுக்கோங்களேன். ஓரளவு மழையும் குளிருமாக இருக்கிற ஒரு சமயம் அந்த மாதங்கள். நம்ம ஊரெல்லாம் இந்த மார்கழி மாதம் அப்படின்னாலே, ஐப்பசி மார்கழியில் பார்த்தேனாலே மெல்லிசாக சொற்று போட ஆரம்பிச்சிடுவோம். ஏன்னா வடக்கில் இருக்கிற அளவு அந்த அளவு குளிர் இங்கே இல்லைன்னாலுமே நமக்கு அந்த அளவு தான் குளிரை சார்ந்தக்கூடிய ஒரு சக்தி இருக்குங்கிறதுனால சொட்டரெல்லாம் போட்டுப்பா, கம்பளி தலைக்கு கட்டிண்டு அதெல்லாம் பண்ணிக்கிற வழக்கம் உண்டு. அந்த மாதிரி சமயத்தை ஒரு நாள் பெரியவா எங்கேயோ வெளியில் யாத்திரா எல்லாம் முடிச்சுட்டு பல்லக்கில் திரும்பி வந்துன்னு இருக்கார். திருத்தணி நோக்கி நகரி புத்தூர்லாம் தாண்டி வந்துவிட்டார். திருத்தணி மலையடிவாரத்தில் தெப்பக்குளத்துக்கிட்ட பல்லக்கு இறக்கி வச்சுருக்கா கைங்கரியக்காரால். இறக்கி வச்சுட்டு 1-2 பேர் தர பாக்கியெல்லாம் வெளியில் போயிருக்கா. அப்போ திருத்தணி அந்த கோயிலில் பைரவ சுப்பிரமணிய ஐயர்னு பிரசாத கடையில் வேலை பார்க்குறவர். அவருக்கு நாள் ஃபுல்லாகவே வேலை, ஒழிச்சல் இல்லாமல் வேலை இருக்கும். அன்றைக்கும் அப்படி தான் இருந்திருக்கு, பயங்கரமான வேலை. அவருக்கோ உடம்பு சரியில்லை. 60-62 வயசு இருக்கும். அவருக்கு உடம்பு சரியில்லை. ஜுரம், சளி, காய்ச்சல் நார்மலாகவே வர வழக்கம் உண்டு. மார்கழி மாதம்னா கேட்கவே வேண்டாம். அப்படி இருக்கும்போது என்றைக்கு கொஞ்சமாவது நம்ம ரெஸ்ட் எடுத்துன்னு வந்துடலாம், காலையில் சீக்கிரம் வரணும் அப்படிங்கிறதுனால ஒரு 9:30-10 மணி இருக்கும். கீழே மலையிலேருந்து மெதுவாக இறங்கி நடந்து வர, தள்ளாடியவாறே நடந்து வர. அங்கங்கே உட்காந்து ஓய்வு எடுத்துட்டேன்னா உடம்பு சரியில்லை அவருக்கு. அந்த மாதிரி நடந்து வெளியில் வந்திருக்கார். மலைக்கு அடிவாரத்தில் கிராஸ் பண்ணும்போது தெப்பக்குளத்துக்கிட்ட ஒரு பல்லக்கு இருக்கிறத பார்த்துட்டு, இந்த நேரத்தில் யாரா இங்கே பல்லக்கில் வந்தா அப்படிங்கன்னு பக்கத்தில் போய் பார்த்துருக்கார். அங்கே சாந்த சுரூபியாக நம்ம தெய்வம், பிரத்யக்ஷ தெய்வம் மகாபிரிவா பல்லக்கில் உட்காந்துருக்கார். உட்காந்து ஜபம் பண்ணிட்டு இருக்கார். இவருக்கு ஒரே சந்தோஷம். கையும் ஓடலை, காடும் ஓடலை. யாரே? நம்ம சுப்பிரமணியர். சாஷ்டாங்கா நமஸ்காரம் பண்ணிட்டார். நமஸ்காரம் பண்ணப்போ பெரியவா அவர்கிட்ட கேட்டிருக்கார், ஏன்பா நீ மலை மேலேருந்து தானே வர, கோயில் நட திறந்துருக்கா? இல்லை பிரிவா, கோயில் நட சாத்தியாச்சு, யாரும் கிடையாது. நான் அங்கே பிரசாத கடையில் வேலை பார்த்துன்னு இருக்கேன். இப்போ தான் முடிஞ்சது. எனக்கு உடம்பு சரியில்லை, ஜுரம் அடிக்கிற மாதிரியே இருக்குது. அதனால் ஆற்றுக்கு போகலான்ட்டு வந்திருக்கேன். அப்போ பெரியவா சொல்லியிருக்க அந்த மாதிரி தான் இங்கேருந்து வந்ததாகவும், தன்னுடைய கூட வந்த கைங்கரியக்காரர்களுக்கு புத்தூர் நகரி எங்கெல்லாம் கூட ஆகாரத்துக்கு ஒன்றும் வழி இல்லை அப்படின்னும், திருத்தணி போனால் கிடைக்கும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி அவளை கூட்டுன்னு வந்ததாகவும் சொல்கிறான்.
இவருக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல. யார் நம்ம சுப்பிரமணிய ஐயருக்கு என்ன சொன்னாரோ என்ன நினச்சாரோ தெரியல. சடார்னு நான் வேணா அவளுக்கு ஆகாரம் செஞ்சு தரேன் பெரியவா. ஏப்பா உனக்கும் உடம்பு சரியில்லைங்களே, மணி 10 மணி ஆகிடுத்து, என்ன செய்ய முடியும் உன்னால்? இல்லை பெரியவா, என்னால் வெண்பொங்கல் செய்ய முடியும், புளிக்காய்ச்சல் இருக்குது தொட்டுக்கிறதுக்கு, அதை போட்டால் வயறார சாப்பிடட்டுமே பெரியவா, நீங்கள் தான் உத்தரவு கொடுக்கணும். சரி போ செய், நான் வர சொல்கிறேன், அவளை மலைப்பாத வழியாக வர சொல்கிறேன், நீ போய் செய் அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டா. அந்த க்ஷணம் என்ன நடந்ததுன்னே தெரில. ஒரு விளையாட்டு வீரன், இந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடுற வீரன் மாதிரி அந்த ஒத்தையடி பாதியில் சரசர சரசரன்னு ஏறிட்டார். யார்? சுப்பிரமணியர். அன்னைக்குன்னு பார்த்து அந்த கடை ஓனர் அங்கே கிடையாது, ஊரில் இல்லை, வெளியூர் போயிருக்கார். அவருடைய மனைவி பர்வதாம்பாள் தான் இருந்திருக்கா, மாமி பர்வதமாமி. இந்த மாதிரி நடந்த விஷயத்தை சொல்லியிருக்கார். நீ டாக்டரை பார்க்கணுன்னு போன இல்லையா, சாட்சாத் அந்த வைத்தியநாதனே உனக்கு நேரில் ஆசி கொடுத்து சரி பண்ணி அனுப்பிச்சிட்டார், உனக்கு இப்போ ஜுரம்லாம் இல்லை அப்படின்னு. உண்மையிலே ஒரு ஆச்சரியம். கீழே போகும்போது எவ்வளவோ தள்ளாடி இறங்குறது எப்போதுமே ஈஸி, மலை மேலேருந்து ஏறுறது ரொம்ப கஷ்டம். தள்ளாடி தள்ளாடி இறங்க முடியாமல் இறங்கினவர் அதில் 10ல் 2 பகுதி நேரம் கூட எடுத்துக்கல, திருப்பி மேலே வந்துவிட்டார். அப்படின்னா அவருடைய ஜுரங்கரம் எல்லாமே போயிடுத்தவர். ஆனால் ஒரு ஆச்சரியம் பாரும்போது, வைத்தியநாதன் சாட்சாத் வைத்தியநாதன் தான் பெரியவாங்க. இவருக்கெல்லாம் சரியாக போயிடுத்து. போன ஷட நேரத்தில் நல்ல ஒரு வெண்பொங்கலை தயாரித்து ரெடியாக இருக்கார். அப்போ மலைப்பாத வழியாக பல்லக்க தூக்கிண்டு அந்த கைங்கரியக்கார பெரியவாள்லாம் மேலே வந்து, அப்போ அந்த கோயில் அதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தினர் இவாள்லாம் பூர்ணகும மரியாதையோட பெரியவாளை உள்ள அழைச்சின்னு போய் சாமி தரிசனம் பண்ணி வச்சுட்டு வெளியில் வந்திருக்கு. வந்தவுடனே இவர் நம்ம சுப்பிரமணியரை சொடக்கு போட்டு கூப்பிட்டு, ரெடியாகிடுத்தா எல்லாம்? ரெடியாகிடுத்து பெரியவா. சரிண்ணா செத்த இங்கே உட்காந்துக்கிற சன்னதியில் அப்படின்னு. அவளுக்கெல்லாம் ஆகாரத்தை போடு. ஆகாரத்தை போட்டுட்டு அவள் வயறார சாப்பிட்ருக்கா. கைங்கரியக்காரா பல்லாக்கு தூக்கினாலும் வயறார சாப்பிட்டு அலாதியான ஒரு டேஸ்ட்டு அவள். எப்போதுமே பார்த்தோன்னா நமக்கு பசி அதிகமாக இருக்கும்போது ருச்சி தெரியாது, என்ன கொடுத்தாலும் சாப்பிட்டோம் அவ்வளோ நல்லா இருக்கும் நமக்கு. அந்த மாதிரி அவள் நல்ல டேஸ்ட்டோடு இருந்ததுக்கு அதுக்கும் நிறையாவே சாப்பிட்ட உடனே பெரியவாள்கிட்ட எல்லாரும் வந்திருக்கா, இவரும் வந்திருக்கார். யார்? அந்த பைரவ சுப்பிரமணியர் வந்திருக்கார். வந்து சாஷ்டமாக நமஸ்காரம் பண்ணிவிட்டு பெரியவாளை பார்த்துருக்கா. பெரியவா வந்து அவர் கண்ணுக்கு பெரியவாளாக தெரில, சாட்சாத் இந்த திருத்தணி முருகன் மாதிரியே சும்மா தக 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 தகன்னு ஜொலிச்சிருக்கார். இவர் கர்ப்பகரத்தையும் பார்த்துருக்கார், பெரியவாரையும் பார்க்குறா. 2 முருகன் இருக்கிற மாதிரி தெரியுது சுப்பிரமணியர். ஒரு ஆச்சரியம் வருவோம். அதாவது சாட்சாத் அந்த பெரியவா தான் வைத்தியநாதன், வைத்தியநாதன் தான் பெரியவா. இந்த முருகனும் இவரும் ஒன்றுங்கிற மாதிரி சுப்பிரமணியருக்கு தெரிஞ்சிருக்கு. அது முடிஞ்சு சாஷ்டாங்கம் நமஸ்காரம் பண்ணி பிரசாதம் வாங்கிட்டு இருக்கார் பெரியவார்கிட்ட. பெரியவா ஆசீர்வாதம் பண்ணியிருக்கா. இவாளெல்லாம் நீ இந்த நேரத்துலையும் சமைச்சு போட்டிருக்க, ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னான். வயறார சாப்பிட்ருக்கா, வயர் உனக்கு வாழ்த்தும். வயறார சாப்பிட்டது இவாளுக்கு செஞ்சு போட்ட புண்ணியம் மட்டும்தான் உனக்கு. அவ்வளோ புண்ணியங்களை நீ இன்னைக்கு சேர்த்துன்னு இருக்க. சாட்சாத் அந்த பரமேஸ்வரனுக்கே உணவு படைத்த மாதிரி தான் இது. ஏன்னா அன்னதானம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தானம். ஏன்னா போதும் அப்படின்னு சொல்கிற ஒரே ஒரு தானம் அன்னதானம். நம்மளால் சாப்பிட முடியாது, இவ்வளோ ஓரளவு தான் சாப்பிடலாம். அடுத்த வேளைக்கும் சாப்பிட்டு இந்த வேளைக்கு நம்மளால் சாப்பிட முடியாது இல்லையா? அப்போ சொல்லியிருக்கார். சொல்லிவிட்டு சுப்பிரமணியருக்கு ராத்திரி நீ ஒவ்வொரு நாளும் தூங்க போகும்போது ராமநாமத்தை ஜபிச்சுட்டு தூங்கு, உனக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வதிச்சிருக்கார். இதை பிற்காலத்தில் ஒரு நாள் அந்த சுப்பிரமணிய ஐயரே சொல்லியிருக்கார். சொல்லி அது வந்து நம்ம மகாபெரிவாளை பற்றி இருந்த ஒரு புஸ்தகத்தில் இருந்தது. அதை படித்தேன் நான். அதை உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால தான் அந்த அற்புதத்தை உங்களுக்கு சொன்னேன். இன்னொரு ஆச்சரியம்,
சரி போய் உணவு செய்ய அப்படின்னு சொன்னபோது போன்னு சொன்னபோதே பைரவ சுப்பிரமணியனோட அந்த ஜுரம் போயிடுத்து அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான ஒன்று. அதனால தான் சொல்கிறேன், பெரியவாள்கிட்ட நம்மளை ஒப்படைச்சுடணும். பெரியவா தான் எல்லாம், அவர் தான் பரமேஸ்வரன், பரமேஸ்வரன் தான் பெரியவர். இதில் எந்த ஒரு ஐயப்பாடும் யாருக்கு மேலுங்கிற ஒரு அவசியமே கிடையாது. புரியுறதா? அடுத்த வியாழக்கிழமை இன்னொரு அற்புதத்தோடு உங்களை பார்க்குறேன். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. எல்லாருக்கும் நமஸ்காரம்.